ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம். அந்த மாதிரி என் ஒய்ஃப் ஓடி வந்து ஜாலி ஜாலினாங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஆன்சர் கிளைண்ட் ஹாலிடே, ஈவினிங் மீட்டிங்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மீட்டிங்காக எவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறமும் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, இவங்களோட மீட்டிங் ஸ்கெடியூல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். 5:30 9 o'clock வரைக்கும் ஈச் ½ hour 1 hour ஒன்ஸ் மீட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஈவினிங் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும். சரிம்மா மீட்டிங்கில் எல்லாம் ஜாலி தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் போய் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நம்மளுக்கு நான் வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணுறேன், புகழினிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறேன் அப்படின்னாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புகழினி. பட் ஆனால் அதை நான் வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக ஆயில் கம்மியாக தவாவில் போட்டு வறுத்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி செய்யுமா அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பாப்கார்ன் இருந்தது. ஆனால் நம்ம வெளியே சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற பாப்கார்ன் வீட்டில் செஞ்சால் ரொம்ப காசு கம்மியாக தான் ஆகுது. ஆனால் அது வந்து அவங்க அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பாப்கார்ன் வச்சுருக்கிற இடத்துனால பாப்கார்ன் அதிகமாக என்னென்னு தெரில. ஸோ பாப்கார்னும் பொரிச்சிட்டு அதுக்கான சீசனிங் வந்து லாஸ்ட் வீக் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ வாங்கினோம். ஆனால் இந்த ஃப்ளேவர் நல்லா இல்லை. நாங்கள் யூஸ்வலாக அமேசானில் வந்து மெக்சிகன் சீஸ் போடுவோம், அது நல்லாயிருக்கும். பட் இது அவ்வளோவா டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லை. அப்புறம் புகழினிக்கும் அப்படியே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு வழியாக அவங்களோட ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிருச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எனக்கு மீட்டிங் இருந்துச்சு. அதுவும் வீடியோ கால் மீட்டிங்கு. எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அப்போ தான் இவங்க நல்லா வகையாக செஞ்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நானும் ஒவ்வொரு தடவையும் அந்த மீட்டிங்கை பாஸ் பண்ணி வீடியோ ஆஃப் பண்ணி இவங்க கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டோம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கதையை சொல்கிறேன். வெளியே போனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு ஸ்பைடர்மேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு ஸ்மாலுக்கு இன்னொரு ஸ்மால் வாங்கி கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணாமல் மொறுன்னு இல்லை, பட் தவாவில் போட்டு சரி ஹெல்த்தியாக பண்ணலான்னு பண்ணாங்க. ஆனால் அது 2-3 பீஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லை. தண்ணியை குடித்து வயிற்றை ஃபில் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இதே மாதிரி தான் வெளியே சாப்பிட்ற ஃபுட்டை வீட்டில் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்களான்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.